அதிமுகவுக்கு முன்பாக எதிரிகள் இல்லை என்ற நிலை இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் அடுத்த வல்லத்தில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். 100% நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தவறான தகவலை வெளியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு வருகின்ற பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கிராமத்திலே குறிப்பிடுவார்கள், விளையும் பேரும் முனைகளை தெரியும் என்று சொல்லி அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி முகாம் இந்த கூட்டத்தை எனக்கு நான் என்னோட அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க, அழகாக பாடுறீங்க. மனசுல இதுதான் இருக்குது. இங்க வருகின்ற ஒவ்வொருடைய மனதிலும் அடுத்து வருகின்ற தேர்தல் வெற்றிப்படையாக அமையும். முதலாக நான் தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்திற்கு வருகிறது. இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் நமக்கு எதிரே இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகின்றனர். எவ்வளவு துரோகம் செய்தார்கள் நன்றாக தெரியும். இந்த இயக்கத்தை அழிக்க பார்த்தார்கள், முடக்க பார்த்தார்கள். அத்தனைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அருளாசோடு அத்தனையும் ஒழித்து கட்டப்பட்டு விட்டது. நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். அதோடு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நல்ல தீர்வை கண்டோம்.